ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியோட அந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் தமிழ் சிலபஸில் கொடுத்துருக்க அந்த திருக்குறளோட 20 அதிகாரங்கள் ஸ்கூல் புக்ஸில் எங்கேருந்து படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் அவுட் சோர்ஸ் எங்கேருந்து படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலையும் அந்த டிஎன்பிஎஸ்சியோட அந்த குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 சிலபஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி அதோட டாபிக்ஸ் எல்லாமே எங்கே படிக்கணும்னு சொல்லி அந்த வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். அது இல்லாமல் அந்த புக் சோர்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி அதையும் கிராப் பண்ணி இந்த மாதிரியே திருக்குறள் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது, வெளியிலேருந்து எங்கெங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட மெட்டீரியலுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். இந்த மெட்டீரியல் கூட நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இந்த தடவை 20 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 25 அதிகாரங்களாக இருந்தது. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அழகு 7 அப்படின்னு சொல்லி அந்த தமிழோட சிலபஸில் தான் சேர்த்துருக்காங்க. 20 அதிகாரங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒழுக்கமுடைமையில் ஆரம்பித்து அருளுடைமை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 20 அதிகாரங்கள் தான் படிக்கணும். லாஸ்ட் டைம் 25 இருந்ததுலேருந்து சில அதிகாரங்களை தூக்கிட்டு புதுசாக சில அதிகாரங்கள் எல்லாமே புது புக்குக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் அந்த யூனிட் 6க்கு, அதாவது பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் யூனிட் 8 இருக்கும், புது சிலபஸில் யூனிட் 6 அப்படின்னு சொல்லி டாபிக் தான் மாற்றிருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் திருக்குறளை வந்து கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுலேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 6க்கு இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த 20 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது, புதிய புக்லேயும் இருக்குது, பழைய புக்லேயும் இருக்குது. பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா அதோட பொருள், அதோட விளக்கம், அந்த இலக்கண குறிப்பு, அது இல்லாமல் அது எந்த அணி அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு அதிகாரம்னாக்கா அந்த அதிகாரத்தோட 10 குறளுக்குமான விளக்கம், குறள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் புது புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லி இருக்குனாக்கா அதுலேருந்து ஒரு 2-3 குறள் தான் கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட கடைசியில் ஒரு 15 அதிகாரங்கள் 20 அதிகாரங்கள்னு ஒரு ஸ்டாண்டர்ட்லையுமே கொடுத்துருப்பாங்க. அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதற்கான விளக்கம் எதுவுமே இல்லை. பொருள் படிக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது எதுவுமே இல்லை. அது எல்லாமே நீங்கள் அவுட் சோர்ஸில் தான் படித்தாகணும். கண்டிப்பாக அந்த 20 அதிகாரங்களுக்காவது எல்லா குறளுக்குமான பொருளும் படிச்சிருக்கணும். அதோட அறிஞர் பொருள், இலக்கண குறிப்பு, அதில் என்ன அணி வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஏன்னா திருக்குறள் ரொம்ப மஸ்ட்டு. அதுலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்போவுமே கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. அதனால் அதை கண்டிப்பாக படித்தே ஆகணும். இந்த பிடிஎஃப்பில் வந்து அந்த 20 அதிகாரங்கள் மட்டும் ஸ்கூல் புக்ஸோட ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அது இல்லாமல் அதோட 20 அதிகாரங்களுக்குமான விளக்க உரை எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு வந்து பழைய உரைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 ஒரு 10 பேர் அதற்கான உரைகள் எழுதியிருக்கிறாங்க. அதில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பரிமேலழகரோட உரை தான். ஓகேவா? அதை விட்டாக்கா அந்த மணக்குடவரோட உரை தான் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பரிமேலழகர் உரையை வச்சு தற்போது இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் கொண்டு வந்த கருத்துக்கள், அதோட பொருள் விளக்கம் தான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரமே பொறையுடைமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஓல்டு புக்லேயே இருக்குது. ஓல்டு புக்கில் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அந்த முழு அதிகாரத்தோட அந்த 10 குறளுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த 10 குறளுமே கொடுத்து அந்த 10 குறளுக்குமே பொருள், அதில் வர சொற்பொருள், அதாவது அந்த அறிஞர் பொருள், ஒரு வார்த்தைக்கும் அறிஞர் பொருள், இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம், அதில் ஏதாவது அணிகள் வந்திருந்ததுனாக்கா என்னென்ன அணிகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பழைய புக்ஸில் அந்த அதிகாரங்கள்லாம் இருந்ததுனாக்கா அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், ஓல்டு புக்ஸே கவர் ஆகிரும். இதோ இந்த மாதிரி எடுத்துக்காட்டு உமை அணி அப்படின்னு சொல்லி ஒரு குறளுக்கும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் புது புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு 2-3 குறளுக்கான பொருள் விளக்கம் தான் கொடுத்துருப்பாங்க. அதற்கான அறிஞர் பொருள் கூட சில இதில் தான் இருக்கும். அதுவும் அந்த புக்கோட கடைசியில் அந்த மொத்தமாக அந்த 10 குறள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்ததில் அந்த அதிகாரத்தோட நம்பர் தான் இருக்குமே தவிர அதோட பொருளோ அதோட விளக்கமோ தெரியாது. அந்த விளக்கம் எல்லாத்தையுமே நீங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் படித்தாகணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஊக்கமுடைமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஸ்கூல் புக்ஸில் வந்து ஒரு 3 குறள், ஓகேவா, ஒரு 4 குறள் கொடுத்துருக்காங்க. அதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் புக்கோட கடைசியில் அந்த 10 குறள் தான் கொடுத்துருக்காங்க. அதற்கான விளக்கம் பார்க்கணும். ஓகேவா? அந்த பரிமேலழகர் உரையை வச்சு கொடுத்த தற்போது ஆசிரியர்கள் கொடுத்த விளக்கங்கள் பார்க்கணும். அது எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். இந்த விளக்கங்கள் நீங்கள் படிச்சுக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு குறளுக்கும் என்ன அந்த வார்த்தையோட சொற்பொருள் அப்படின்னு சொல்லி படித்தே ஆகணும். இந்த 20 அதிகாரங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதில் தான் கொஸ்டின் வரப்போகுது. அதனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் தேடி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்மளோட பேட்சில் ப்ரொவைட் பண்ணுவோம். நம்மளோட பேட்சில் அந்த 20 குறள், ஒரு குறள் இருக்குனாக்கா அந்த குறள் அதோட பொருள் என்ன, அதில் என்னென்ன சொற்பொருள் வருது, அதோட இலக்கண குறிப்பு என்ன, பகுபத உறுப்பு இலக்கணங்கள் என்ன அணி பயின்று வருது அப்படின்னு சொல்லி இந்த 20 அதிகாரங்கள், அதாவது மொத்தம் 200 குறளுக்குமே தனியாக கொடுத்துருவோம். அதோட மெட்டீரியல் எல்லாமே அனலைஸ் பண்ணி எடுத்துட்டோம். அதோட ஒரு காப்பி தான் இது. இது இல்லாமல் அந்த சொற்பொருள் எல்லாமே எடுத்துருக்கோம். அது எல்லாமே இப்போ டைப் பண்ண கொடுத்துருக்குறோம். அதை பேட்சில் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையுமே நம்மளோட பேட்சில் கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப்பில் வந்து அதோட விளக்கங்கள் எல்லாமே இந்த 20 குறளுக்குமே கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இடம் பெறுது, ஓல்டு புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, நியூ புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு சொல்லி பிரிச்சே கொடுத்துருக்குறேன். எடுத்து பார்த்துக்கோங்க.
இதோட பொருள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இந்த 20 அதிகாரங்களில் எந்த ஒரு வார்த்தையுமே விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த உரை படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பரிமேல் அழகரோட உரையை வச்சு தற்போது ஆசிரியர்கள் எழுதின விளக்கங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்கன்றதுனால நிறைய இதை அனலைஸ் பண்ணப்போ நிறைய வார்த்தைகள் மாறுபடுது. ஒவ்வொருத்தவங்க வித்தியாசமான கருத்து எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க ஒரே குரலுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பரிமேல் அழகர் உரையை வச்சு தற்போதைய ஆசிரியர்கள் எடுத்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். திருக்குறளுக்கு ஓவராலாக கவர் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் போதுமானதாக இருக்கும். இது இல்லாமல் அந்த சொற்பொருள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃபை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எக்ஸாமுக்கான செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 12ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூ இயர்லேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான் பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். 11ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கிறோம். ஆஃபர் ப்ரைஸ் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 750 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் மெட்டீரியல் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்குமே 750 ருபீஸ் தான் சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 37 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த புதிய சிலபஸ் படியும் அந்த டாபிக் ஓரியன்டாக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். மொத்தமாக 37 தேர்வுகள். அந்த ஷெட்யூல் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் டோட்டல் அந்த மேக்ஸ் ரீசனிங்கோட ஒரு 20+ டாபிக்ஸ் உண்டு. அதோட A to Z ப்ராப்ளம்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், ப்ராக்டிஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி 30,000 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக எல்லா டாபிக்குமான ஒன்லைனர் மேக் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப்மே கொடுத்துருவோம். புதிய பாடத்திட்டத்தின்படி இப்போ உதாரணமாக இந்த திருக்குறள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரியே ஒரு டாப்பிக்காக அவங்க ஒரு 7 அழகாக பிரிச்சுருக்காங்க. அதில் இருக்கிற ஒரு டாப்பிக்குமே பிரித்து புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பெஷல் மெட்டீரியலும் கொடுப்போம். இது இல்லாமல் INM, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அது இல்லாமல் பாலிட்டிக்கெலாம் நீங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் படித்தே ஆகணும். அதோட ஸ்பெஷல் மெட்டீரியல் எல்லாமே கொடுப்போம். எல்லாமே தமிழ்லேயே இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே. அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்குன்னு அப்படின்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக பிடிஎஃப் கொடுப்போம். புக்லேருந்தே கிராப் பண்ணி அதிலே ஆன்சர்ஸ் ஹைலைட் பண்ணி அந்த கோடிட்ட இடங்கள்லாம் நிரப்பி அதுவே ஒரு தனி பிடிஎஃபாக இருக்கும். எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 4 குரூப் 2க்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் தமிழ்லேயே இருக்கும். ஜூலை 2024 ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் மந்த்லி பிடிஎஃபாகவே ஸ்டார்டிங்கே கொடுத்துருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா டாபிக் ஓரியன்டாக, ஏன்னா டெஸ்ட்டில் கடைசியாக அந்த டாபிக் ஓரியன்டாக ஒரு டாபிக், ஸ்டேட் நியூஸ் தனியாக, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தனியாக, அது எல்லாமே பிரித்து தான் வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே தனியாகவே கொடுத்துருவோம். ஏன்னா தனியாக படிக்கிறப்ப தான் அதை வந்து மெமரி பண்ணிக்க முடியும். அதனால தான் டாபிக் ஓரியன்டாக பிரிச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே அந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். பேட்ச் வந்து டெலகிராம் குரூப் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஜனவரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜனவரி 20ஆம் தேதி முதல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட அட்மின் நம்பர் 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. எந்த டவுட்னாலும் பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் இந்த 8903302290 அட்மின் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் அந்த ஷெடியூல் எல்லாமே என்னென்ன எக்ஸாம் இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும், தமிழ், மேக்ஸு, ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்து தான் இருக்கும். அந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சிலபஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி அதோட வேர் டு ஸ்டடியும் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.